வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். மனிதர்களுக்கும் விலங்குகள், பறவைகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாடு பேச்சு என்பதுதான். அதனால்தான் விலங்குகளை நாம் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லி பரிதாபப்படுகிறோம். ஆனால் சில மனிதர்கள் பேசுகிற அடாவடி பேச்சை பார்த்தால் இந்த வாயுள்ள ஜீவன்களின் மீதும் நமக்கு இரக்கம் வருகிறது. ஏன் விலங்குகளால், பறவைகளால் பேச முடியவில்லை? பேசுவதென்பது சாதாரணமானதல்ல. மனிதர்கள் பேசுகிற போது அதற்கு பல்வேறு உறுப்புகள் தேவைப்படுகின்றன. குரல் வளை, தொண்டைக்குழி, நாக்கு, உதடு என பல்வேறு உறுப்புகள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நியூரான்களால் இயக்கப்படுகின்றது என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இவற்றை மூளையின் ஒரு பகுதியாகிய செரிபரல் கோர்டெக்ஸ் என்பதுதான் ஒருங்கிணைக்கிறதாம். எனவே இது ஒரு கடினமான பணி. அதை இலக்கணத்தோடும் சரியாகவும் பேச வேண்டுமென்றால் மூளையில் இருக்கிற வெர்னிக்கல் பகுதி தேவைப்படுகிறது. இவையெல்லாம் விலங்குகளுக்கு இல்லை. ஒரு முறை சிம்பன்சி குரங்குகளை பேச வைப்பதற்கு 40 ஆண்டுகள் முயற்சி செய்தும் அந்த முயற்சி இறுதியில் தோல்வியில் தான் முடிந்தது என்கிறார் பாக்கூர் ராசன்.